யூடியூப்ல இருக்கிற மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இனிமே ஃபியூச்சர்ல பிளான் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறவங்க ஒரு 365 டேஸ்க்கு முன்னாடியே எங்க குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது, நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ண இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரீமியம் வேஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இந்த ஒரு பிளானை எடுத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு தள்ளி போடுறாங்க. இன்கேஸ் நீங்க பிளான் எடுத்து உங்களோட குழந்தை 1 இயருக்கு அப்புறம் தான் பிறக்குறாங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி எக்ஸ்பென்சஸ் தாராளமா உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் அடிஷனலாவே உங்க குழந்தையோட டே 1 கவரேஜுமே அப் டு 25 lakhs வரைக்கும் நீங்க எடுத்துக்க முடியுங்க. சோ அண்ட் காட்ஸ் கிரேஸ்ல உங்களோட குழந்தை இஃப் இன் கேஸ் 365 டேஸ்க்கு முன்னாடியே பிறந்தாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைக்கு ஆகிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்க தாராளமா பாத்துக்க முடியும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல பிறக்கிற குழந்தைங்கள்ல நிறைய பேர் ப்ரீமெச்சூர் பேபியா பிறக்குறாங்க. அண்ட் ஏதாவது ஒரு கன்ஜெனிட்டல் டிசீசஸ், ஜெனிட்டல் டிசீசஸ் லைக் ஒரு ஹார்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஃபியூச்சர்ல அந்த குழந்தையால எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுமே எடுக்க முடியாதுங்க. அந்த குழந்தைக்கு ஆகிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் லைஃப் லாங் நீங்க தான் பாக்குற மாதிரி ஆயிடும். சோ இப்படி ஒரு பிளானை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் வரக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த ஒரு பிளான்ல இருந்து உங்களால தாராளமா எடுத்துக்க முடியும். இன்கேஸ் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிசபிலிட்டி அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்காக நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்து வைக்க முடியாதுங்க. சோ இந்த பிரெக்னன்சி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களோட டெலிவரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் கவர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க குழந்தையோட டே 1 எக்ஸ்பென்சஸையுமே சேர்த்து உங்களால கவர் பண்ணிக்க முடியும். இது ஒரு குழந்தைக்கு இல்லங்க, உங்களோட 2 குழந்தைங்களுக்கு வரைக்கும் கவர் பண்ண முடியும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக நீங்க கட்டுற ₹1 பிரீமியம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாதுங்க.